ஓம் சாய்ராம். சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்ஸ்டண்ட்டான ஒரு மிராக்களை ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். மிராக்கல்னு சொல்ல முடியாது, ஒரு அன்பு பாபாவுடைய அக்கறையை எனக்கு நடந்த ஒரு அழகான விஷயம் ஜஸ்ட் இப்போது திங்கக்கிழமை நடந்தது. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த காண்டாக்ட் நம்பருக்கு உங்கள் மிராக்களையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸோ இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ், பாபாவுடைய பாதுகா ஷிர்டியிலேருந்து கிளம்பியிருக்கு இல்லைங்களா? தரிசனத்துக்காக கிளம்பியிருக்கு 3 மாநிலங்களுக்கு, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. இப்போ மகாராஷ்டிரா போயிட்டு, கர்நாடகாவில் பெங்களூருக்கு மல்லீஸ்வரத்தில் போயிட்டு, இப்போ தமிழ்நாடுல ஓலா போய்கிட்டு இருக்கு. இப்போ சேலம்லேருந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புஞ்சைப்பாளையம்பட்டியில் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு தருமபுரி போக போகுது. 27ஆம் தேதி ஷிர்டி கிளம்பிடுது. ஸோ இப்போ இந்த பாதுகைனா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணிடுறேன். ஏன் இந்த பாதுகைக்கு இவ்வளோ செலிப்ரேஷன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, பாபா அணிந்திருந்த உயிரோடு வாழும்போது அவர் உபயோகித்த ஒரு காலணி, பாதுகை என்றால் காலணி. ஸோ இந்த பாதுகை நம்மளை தேடி வருது அப்படின்னா அது வெறும் காலணி கிடையாது, அது பாபா. பாதுகை அப்படிங்கிறது பாபாவே வர்றாரு, அடிமேல் அடி வைத்து அவர் நம்மளை நோக்கி வர்றாரு. அப்போ அதுக்கு எவ்வளோ புண்ணியமாக நம்ம பண்ணியிருக்கணும். பாபாவுடைய கால் தூசுக்கு நம்ம இருந்தாலே, அந்த தூசியாக நாம் இருந்தாலே பாக்கியம் பெற்றிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறவ. ஸோ அவருடைய பாதுகை வருது அப்படின்னா பாபா பக்தர்களுக்கு இதை விட ஒரு கொண்டாட்டம் வேறு என்னவா இருக்கும்? இருக்காது இல்லைங்களா? இப்போ இந்த பாதுகை தெரிந்த தகவல்களை நான் சொல்கிறேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட சில தகவல்களை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த பாதுகையை பாபா வாழும்போதே உபயோகித்தது. பாபாவுக்கு நெருக்கமான ரொம்ப நெருக்கமான சில பக்தர்கள் வீட்டில், எல்லார் வீட்லேயுமே பாபாவுடைய பாதுகை இருக்குது. அவர் அங்கங்கே சில இடங்களில் அவர் கொடுத்து வச்சுருந்துருக்காரு. அவர் சமாதி அடையிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆசீர்வாதமாக அவர் கொடுத்து வச்சுருக்காரு. இந்த பாதுகை ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த பாதுகை 100 வருஷம் ஆச்சு. இப்போ பாபா சமாதியாகி 100 வருடம் ஆகுது. ஆனால் இந்த 100 வருடத்துக்கு இந்த பாதுகையை பதம் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ லெதர் அப்படின்னா, லெதருங்கிற போது எவ்வளோ வருஷத்துக்கு அது தாங்கும்? உதிர்ந்து போகும் இல்லைங்களா? அந்த லெதர் கிளாத்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எந்த மெட்டீரியலுமே சில வருடங்களுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நஞ்சு போகும். நஞ்சு போகி அது அப்படியே பவுடராகி உதிர்ந்து போகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பாதுகா தான். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பழைய பாதுகா பார்த்தா தெரியும் அது பழசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாதுகை இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பதம் பண்ணி, அதாவது ரிசர்ச் பண்ணி, லேபுக்கு அனுப்பி கெமிக்கல் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி நிறையா லட்சங்களை செலவு பண்ணி இதுக்கு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல பதம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல லட்சத்தை செலவு பண்ணி பதம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த பாதுகை இப்படியே இருக்கிறதுக்கு. இந்த பாதுகை உதிர்ந்து போகாமல், நஞ்சு போகாமல், கிழிஞ்சு போகாமல், இப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்க பாதுகையாகவே தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு ரிசர்ச் பண்ணி நிறையா ஆராய்ச்சிகளில் இறங்கி மருந்து பண்ணி இதை இப்போ பதம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் அவ்வளவு அதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க. யாருமே டச் பண்ணக்கூடாது. 100 வருஷம் கழித்து ஒரு பாதுகை, ஒரு மெட்டீரியலான ஒரு பாதுகையை இப்போ அப்படியே பார்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அதுதான், அதனால தான் அதை எப்பயுமே கண்ணாடி பெட்டிக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. யாரும் தொட முடியாது, தொடவும் கூடாது. ஏன்னா அதுக்கு வயசு அதிகம். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஷிர்டியிலேருந்து இந்த பாதுகை வந்தபோது, கோயம்புத்தூர் வந்தபோது நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். என்னால் உணர முடிஞ்சது. நாகாசாய் கோயில் ஷிர்டி மாதிரியே மாறிடுச்சு. அந்த காற்று இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பரிசங்கள் அங்கே கிடைச்ச அந்த ஒரு நாள் எனக்கு அந்த ஸ்பரிசம் அங்கே கிடைச்சது அந்த ஷிர்டியோடைய காற்று பட்டா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அது கோவை காற்று மாதிரி இல்லை, நாகாசாய் காற்று மாதிரியே இல்லை. ஸோ என்னால் நல்லா உணர முடிஞ்சுது பாபா இங்கே இருக்கார் அப்படிங்கிறத என்னால் நல்லா உணர முடிஞ்சுது. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, பாதுகை வருது அப்படின்னோடனே நான் ரொம்ப உற்சாகமாயிட்டேன். இப்போ நான் மிராக்கல்குள்ளே வரேன். நான் ரொம்ப உற்சாகமாயிட்டேன். எனக்கு
எப்போ பாபா வந்து கோயம்புத்தூர் வருவார் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப இதாயிருச்சு. அண்டு என்னென்ன எந்த ட்ரெஸ் போட்டு போகணும், எத்தனை மணிக்கு கிளம்பணுங்கிற வரைக்கும் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு டேட்டு தான் தெரியல, எப்படா வருவார், கோயம்புத்தூர் டேட் என்ன அப்படின்னு. அப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது இதில் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணாங்க, கோயம்புத்தூர் வராதாமா சிஸ்டர்னு. அடிச்சு பிடிச்சி நாகசாய் கோயிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், கோயம்புத்தூர் வராதா அப்படின்னு கேட்குறேன். எஸ், கோயம்புத்தூர் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சொன்னோடனே எனக்கு வந்து பொக்குன்னு போயிடுச்சு. என்ன சொல்கிறது, பொழு பொழுன்னு எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. ஏன் அப்படின்னா, நம்மளால் ஷிரடிக்கு போக முடியல, ஆனால் ஷிரடியிலேருந்து பாபா தேடி வர்றாரு அப்படின்னா அந்த ஃபீலே தனி ஃபீலு. அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கல இன்னொன்று. அண்ட் அந்த இடத்துக்கு அவர் எங்கே உட்காந்துருக்காரோ அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த காற்றை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அந்த ஸ்பரிசத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள், ஷிரடி காற்று மாதிரியே இருக்கும். அட்லீஸ்ட் அதையாவது நம்ம உணரலாம், பாபாவுடைய அந்த ஸ்பரிசத்தை நம்ம உணரலாம். அந்த உணரலாங்கிற அந்த ஆசையும் ஆவலும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அது கிடைக்காது அப்படிங்கிற போது எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு வீடியோவை பார்த்தாலே அழுகலியாக வரும். யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நான் போயிட்டு வந்தேன் சிஸ்டர், பாதுகா தர்ஷன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவையும் வீடியோவையும் பார்த்தா எனக்கு புழு புழுன்னு கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். இன்ஸ்டாவில் ஏதாவது ரீல் பார்ப்பேன், அதை பார்த்தா புழு புழுன்னு அழுவேன். இப்படியே வந்து வீடியோஸ் அதாவது வரப்போகுதுன்னு தெரிஞ்ச நாள்லேருந்தே அலறேன், பாபா வராருன்னு சந்தோஷத்தில் அழுதுகிட்டு இருக்கேன். இவர் இனி கோயம்புத்தூர் வரமாட்டாருன்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கரமான வருத்தத்தில் அழ ஆரம்பிச்சிட்டேங்க. சந்தோஷத்தில் அழுதுகிட்டு இருந்தது போய் வருத்தத்தில் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்ன சொன்னேன், பாபா இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்களே, கோயம்புத்தூர் வராமல் என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்களே பாபா, நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல, இப்போ போய் புஞ்சை புளியம்பட்டியில் போய் உட்காந்துருக்கீங்களே, நான் எப்படி வருவேன். நான் வந்து அழுகிறேன், கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. நினச்சி அலறேன், இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். அப்புறம் என்னைய அறியாமல் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்னை அறியாமல் நான் தூங்கிட்டேங்க. ஜஸ்ட்டு நான் தூங்குனேன் அன்றைக்கி ராத்திரி. எனக்கு வந்து ஒரு கனவு. இது எப்போ நடந்ததுன்னா திங்கக்கிழமை, முந்தா நேற்று நடந்தது. திங்கக்கிழமை காலையில் அவ்வளோ உற்சாகமாக இருந்தேன் இந்த கனவு வந்ததுக்கப்புறம். என்ன கனவு அப்படின்னு கேளுங்க. நான் வந்து நாகசாய் கோயிலில் இருக்கேன். அங்கே வந்து ஒரு கண்ணாடி பெட்டி இருக்குது. கண்ணாடி பெட்டிக்குள்ளே பாபாவுடைய பாதுகை இருக்குது. அங்கே யாரும் இல்லை, நான் தான் இருக்கேன். அண்ட் ஷிரடியோடைய ஐயர் வந்து அங்கே இருக்கார், பூஜாரி அங்கே இருக்கார், சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸில் அங்கே இருக்கார். என்னை வந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நான் போகிறேன். நான் போனோடனே அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருந்து கண்ணாடி பெட்டிக்குள்ளேருந்து அந்த பாதுகையை எடுத்து என் கையில் கொடுக்குறாங்க. நான் என் 2 கையாலையும் அந்த பாதுகையை வாங்கி குனிஞ்சு என் நெத்தியில் இட்டு அப்படி கண்ணீர் விட்டு சந்தோஷப்படுறேன். கனவு முடிஞ்சுதுங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாபாவுக்கு வந்து நம்மகிட்டேருந்து தேவை காசு பணம் எதுவுமே இல்லை, நம்மளோட அன்பு மட்டும்தான். அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நான் அவரை பார்க்க முடியலை அப்படிங்கிற ஏக்கத்தில் அலறேன். அவரோட ஸ்பரிசத்தை உணர முடியல அப்படின்னு எனக்கு வந்து நினச்சி கண்ணீர் வருது. தூங்கிட்டேன். உடனே எந்த பாதுகை தரிசனத்துக்கு என்னால் போக முடியலைன்னு நான் வருத்தப்படுறேனோ அந்த பாதுகையை நான் கனவில் அப்படி அச்சு அசலாக பார்க்குறேன். அண்ட் நேரில் போனால் கூட இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்காது. கனவில் அந்த பெட்டியை திறந்து என் கையில் அந்த பாதுகையை கொடுத்து தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதை நான் வாங்கி என் நெத்தியில் அப்படி வச்சுக்கிறேன் ஃபுல்லாக. அப்படின்னா என்னன்னு சொல்கிறது, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்போதும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு இன்னும் எத்தனை முறை தான் சொல்லுவார் அப்படின்னு எனக்கு காலையில் தோணுச்சு. நானும் இன்னும் எத்தனை முறை தான் அவரை பார்த்து சலிக்காமல் திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேனோன்னு எனக்கும் தெரியலை. நான் ஆசைப்பட அவரும் என் ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கார். எவ்வளோ முறை அவரை பார்த்தாலும் ஏக்கம் என்னவோ குறையறதே இல்லைங்க. அது நானும் பார்த்துட்டேன். எத்தனை முறை பார்த்தாலும் பத்தவே மாட்டேங்குது. எத்தனை முறை அவரை வந்து தரிசித்தாலும் இன்னும் தரிசிக்கணும் அப்படின்னு தோணுது. அதனாலேயோ என்னவோ அவரும் ஓடி வந்து என் தேவைகளையும் என் ஆசைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கார். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் அந்த ஏக்கமெல்லாம் தீர்ந்து போய் ஒரு மாதிரி உற்சாகமாக இருந்தேன். சரி, இது போதும், இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உண்மையாக தோணுச்சு. பாபா கனவு மூலயமா நம்மக்கிட்ட பேசுவார். நம்ம மனசுக்குள்ளே பூந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டே இருப்பார், ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
அது வந்து அவரோட 2 கண்கள் கேமரா மாதிரி. அவரை நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேமரா நம்ம மனசில் இருக்குது, பதிவாகிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது அவருடைய கண்களில் பதிவாகிக்கிட்டே இருக்கும். அவருக்கு நம்ம கேட்டதை கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அதை எப்படி கேட்குறோம், பணிவோடும் பக்தியோடவும் அன்போடவும் நம்ம அதை கேட்குறோமா அப்படின்னு பார்ப்பார். பணிவோடும் அன்போடும் நாம் கேட்கும் அனைத்து கோரிக்கைகளையும் அவர் நிறைவேற்றுவார். அதுதான் உண்மை. இந்த பாதுகை தரிசனம் வந்து நேரில் போய் பார்த்துட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாதுகை தரிசனம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோதான், போச்சு போ. வந்தார், கிளம்பி போயிட்டே இருக்கார். நமக்கு வந்து இந்த வாட்டி இப்படி வாய்ப்பு கிடைக்கல, நமக்கு இனி பாதுகை தரிசனம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எனக்கு, ஏன் இல்லை, உனக்கும் உண்டு, இந்த ஒரு படி மேலே கையில் வாங்கி தொட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பரிசத்தை உணர வச்சாரு பாருங்க, அதான் பாபா. ஸோ இதுலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அன்போடும் பணிவோடும் பக்தியோடும் என்ன வேணாலும் கேளுங்க, அள்ளி கொடுக்க அவர் தயாராக இருக்கார். இதை சுடு சுடு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சந்தோஷமாக இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த பாதுகை சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கேள்விப்பட்டதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் பாதுகை தரிசனம் நல்லபடியாக போயிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ட் வீடியோ நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.